கன்னியாகுமரி மாவட்டத்தில் புற்றுநோய் அதிக அளவில் வர்றதுக்கு முக்கியமான காரணமே இந்த ஐஆர்இஎல் ஆலைதாங்கிற மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுது. இந்த குற்றச்சாட்டுக்கு என்ன ஆதாரம்னு நீங்கள் கேட்கலாம். கடந்த 2015ஆம் ஆண்டு திருவனந்தபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை சார்ந்த அஜய்குமார்ங்கிற மருத்துவர் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வர்றாரு. புற்றுநோய் கண்டறியும் முகாம் ஒன்று நடத்துகிறார். அந்த முகாமில் அவர் என்ன பேசுகிறாருன்னா, கடந்த 15 ஆண்டுகளாக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து திருவனந்தபுரத்துக்கு வரக்கூடிய புற்றுநோயாளிகளுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது. குறிப்பாக கதிரியக்கத்தின் தாக்கத்தால் தான் தைராய்டு புற்றுநோய் ஏற்படுதுங்கிற குற்றச்சாட்டை அவரும் வைக்கிறார். இந்த குற்றச்சாட்டுகளை ஐஆர்இஎல் நிறுவனம் தொடர்ந்து மறுத்து வந்த காரணத்தால் கடந்த 2010ஆம் ஆண்டு அன்றைய மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் ஒரு மிகப்பெரிய மருத்துவ குழுவை கொண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கிட்டத்தட்ட 30,000 மக்களிடம் இது குறித்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஆய்வு முடிவுகள் இப்போ வரைக்கும் வெளிப்படைத்தன்மையோடு முழுமையாக வெளியிடப்படலை. இதில் இருந்தே இந்த குற்றச்சாட்டுகளில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். இப்படிப்பட்ட மோசமான பின்னணியை கொண்ட ஒரு நிறுவனத்தினுடைய முகமாக தான் கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் அவர்கள் நின்றுட்டு இருக்கிறார். கடந்த காலங்களிலேயே காங்கிரஸ் கட்சியுடைய குமரி மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர்களும் பிரமுகர்களும் ஐஆர்இஎல் ஆலைக்கு தங்களுடைய ஆதரவை வெளிப்படையாக தெரிவித்ததெல்லாம் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் தந்திரமாக நாடகம் ஆடி மக்களை ஏமாத்துறதுல குமரி மாவட்ட காங்கிரஸ்காரர்கள் ரொம்ப வல்லவர்கள்.